ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது ப்ரோமோ 4ல் வந்துட்டு பயங்கரமாக எல்லாருமே அடிச்சிருப்பாங்க. அட் அ டைமில் எல்லாருமே சண்டை போடும்போதே நம்மளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபஸ்ட் வீக்கில் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்களும் நம்ம ரஞ்சித் சார் அவர்களும் பயங்கரமாக சண்டை போட்டாங்க. ஆனால் அது வந்து ப்ராங்க்ன்றது அதுக்கப்புறமா அவங்களே வந்துட்டு தெரிவித்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்துட்டு இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்ம பிக் பாஸை வெயிட் பண்ணி சரி இவங்க வேலைக்காக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஜாலியாகவே சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம வந்து சீக்ரெட் டாஸ்க்காக கொடுக்கலான்னு சொல்லிட்டு தீபக்கை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த சீக்ரெட் டாஸ்க்கு தான் இப்போ பூதாகரமாக வெடித்து பயங்கரமாக சதறி, சரி இது யாருக்கு சீக்ரெட் டாஸ்க்கு அப்படி கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸே அங்கே தான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சீக்ரெட் டாஸ்க்கு. அதை வந்து இப்போ ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம தீபக் வர வச்சு பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு வந்துட்டு பாதிப்பு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாருக்குமே பாதிப்பு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறேன்னா, தீபக்கை வர வச்சு உங்களுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்க போகிறேன், நீங்கள் வந்துட்டு வேவ் பார்க்குறீங்க இல்லையா, அதனால் உங்கள் மேலே வந்துட்டு அவங்களுக்கு சந்தேகம் வராது. அதே மாதிரி இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தெரியணும், மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தெரியக்கூடாது. நைட்டு லைட்ஸ் ஆஃப்க்கு அப்புறமா வந்து ஹாஸ்டலில் ரொம்ப கலகலப்பாக வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்துட்டு சந்தேகம் வராமல் இருக்கணும், என்ன ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருக்கே அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து உண்மையிலேயே வந்துட்டு இது ப்ராங்க் தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி தெரியாமல் பார்த்துக்குங்க, சந்தேகமாக வராமல் இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கலகலப்பாக வச்சுக்கோங்க அப்படின்போது இவர் கேட்குற கலகலப்புனா எந்த அளவுக்கு பிக் பாஸ் சாங்கு ஃபன்னு இல்லை கலாட்டா எதை மாதிரி கேட்குறீங்க அப்படின்போது பிக் பாஸ் சொல்லிடுறாரு, எல்லாத்துலேயும் எதுக்கு வந்துட்டு நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் வச்சு செய்யுங்கன்றாரு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, அவங்கள திக்குமுக்காட வைங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இது வந்து எல்லாமே ஆண் பெண் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும். அதேமாதிரி நைட்டு உங்களுக்கு ஒரு நைட் ட்ரெஸ் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் அதுலேருந்து நீங்கள் வந்து வச்சு செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் சரி இப்போ நான் உள்ளே வந்திருக்கேனே, எப்படியும் நான் போனவுடனே கேட்பாங்க, நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படிங்கும்போது காலையில் எதுக்கு வந்தீங்க, பிளட் டெஸ்ட்க்கு வந்தேன், இப்போயும் அதையே சொல்லுங்கள், பிரச்சனையே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. ஸோ அதன் விளைவு தான் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரோமோ 4ல் பார்த்தா ஃபைட்டு. அதனால தான் ஆர்னா வந்துட்டு இந்த லவ் கண்டென்ட்ன்ற விஷயத்தை எடுத்து வைக்கிறேன் வாலண்டரா. ஏன்னா அப்பயும் நான் சொன்னேன், இவரே அதை சொல்கிறேன், இவருக்கு ஒரு உரிமையே கிடையாது அப்படி சொல்லியிருந்தேன். ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக வந்து போட்டு தாக்குன்னு தாக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் 8ல் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்ததே கிடையாது அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூடு பாட்டி யாருமே கிடையாது. சத்யா ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக ஒரு சூடு பாட்டி தான், ஆனால் இவ்வளோ சண்டை போடுவாங்கன்னு டவுட் இருந்துச்சு. மற்றபடி விஜய் விஷால் எல்லாருமே களமிறங்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சௌந்தர்யெல்லாம் பிச்சு உதறிட்டாங்க. பார்க்கலாம் எப்படி அதை வந்து லைவில் வந்துட்டு அவங்க பண்ண விஷயங்களை எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா ப்ரோமோ 4 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது இன்னும் எக்ஸைட்டாக இருக்க போது, அதுவும் இது வந்து ஒரு சீக்ரெட் டாஸ்க்குன்னும் போது இன்னும் செமையாக இருக்குது. பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.